ஹலோ எவ்ரிவன், வணக்கம். நான் ஜென்சி ஃப்ரம் ஜெம்செப்ட்ரான். இன்னைக்கு எந்த டாபிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வெபினாரில் நான் எடுத்த ஒரு டாபிக்கு ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல். நிறைய பேர்த்துக்கு ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல் என்னது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ ஐ தாட் ஆஃப் டூயிங் தட் வீடியோ. ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா, பிடி எக்ஸாமு நீங்கள் எழுதினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். இந்த ரிசல்ட்டுக்கு கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், இல்லை எதனால என்னோட ஸ்கோர் கம்மியா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து இன் டீட்டெயிலாக தெரியாது. ஆனா இந்த ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல்ல நீங்க வந்து இப்போ ரீடிங்ல வந்து மார்க் கம்மியா இருந்ததுன்னா, வித் யோர் ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல் யூ கேன் ஐடென்டிஃபை வேர் யூ ஹவ் கான் ராங், என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ தட் இதை வச்சு நீங்க அதை இம்ப்ரூவ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு டிஃபரன்ஸ் உங்க ஸ்கோர்ல. ஸோ ஐ ஷேர் மை ஸ்க்ரீன் டு ஷோ யூ வாட் இஸ் ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல். So today we're going to discuss decode the PT algorithm to maximize your skills profile, understand the AI-driven scoring system and master the PT academic test. இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா how the PT AI algorithm works, latest updates to scoring and test integrity, understanding the enabling skills and the skills profile, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா insights and techniques to maximize scores. What is AI scoring? Automated evaluations based on the millions of real responses, eliminates bias and ensures consistency. அதுதான் AI scoring. எப்படி இது ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, content accuracy, fluency, grammar, vocabulary, and your pronunciation. So it's a pre-trained human verified data set. Core aspects பார்த்தீங்கன்னா, automated speech recognition converts spoken responses into text for analysis, focuses on fluency, pronunciation, and coherence, penalizes inaudible words, hesitations, and unnatural speech patterns. How PT maintains test integrity. Gaming detection algorithms, unnatural response pattern monitoring, plagiarism detection writing tasks, and penalties for misuse, that is score nullification for cheating attempts. So latest algorithm updates என்ன include ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, enhanced accuracy in evaluating grammar and vocabulary, greater focus on enabling skills and overall coherence, improved detection of gaming or cheating techniques. இதுதான் லேட்டஸ்டான algorithm updates. Next, வாட் ஆர் எனேபிளிங் ஸ்கில்ஸ்? நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. பிகாஸ் உங்களுக்கு வந்து இப்போ 4 மாடியூல்ஸ் இருக்கு இன் பிடி: ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங், லிஸ்னிங். ஸ்பீக்கிங்ல எனேபிளிங் ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூவன்சி அண்ட் ப்ரொனவுன்சியேஷன். அதே மாதிரி ரைட்டிங்ல என்னென்ன எனேபிளிங் ஸ்கில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா vocabulary, ஸ்பெல்லிங், ரிட்டர்ன் டிஸ்கோர்ஸ், இது எல்லாமே எனேபிளிங் ஸ்கில். பிகாஸ் இப்போ வந்து இண்டிவிஜுவலா நீங்க எப்படி ஒரு டாஸ்க் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஸ்கோர் வரும். ஆனா இந்த ஓவரால் பாத்தீங்கன்னா எனேபிளிங் ஸ்கில்லோட சேர்த்து தான் உங்களுக்கு ஓவரால் ஸ்கோர் வரும். தட் இஸ் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ். எப்படி நீங்க எல்லா டாஸ்கையும் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்க ஓவரால் ஸ்கோர். இதுலயே உங்களுக்கு தெரியும் இண்டிவிஜுவல் உங்களுக்கு இந்த மாடியூல்ஸ்ல இவ்வளோ கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கிராமர்ல எவ்வளோ எடுத்திருக்கீங்க, ஃப்ளூவன்சி, ப்ரொனவுன்சியேஷன், ஸ்பெல்லிங், vocabulary அண்ட் ரிட்டன் டிஸ்கோர்ஸ், இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு வந்து ஓவரால் ஸ்கோர் வந்து உங்களுக்கு வரும். ஓகே, நிறைய பேருக்கு இது தெரியாது. எனேபிளிங் ஸ்கில்ஸ்னாவே என்னன்னு தெரியும். எனேபிளிங் ஸ்கில்ஸ்னா உங்க ரைட்டிங்ல வந்து கிராமருக்கு வந்து தனியா ஒரு மார்க் வரும். vocabulary, ஸ்பெல்லிங், ப்ரொனவுன்சியேஷன், ஃப்ளூவன்சி அண்ட் ரிட்டன் டிஸ்கோர்ஸ். ஸோ வாட் இஸ் த ரோல் இன் ஸ்கோரிங் பார்த்தீங்கன்னா, இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கோர்ஸ். இட் இம்பாக்ட்ஸ் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா அது ரைட்டிங்ல மட்டும் கிடையாது, லிஸ்னிங்ல, சம்டைம்ஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்ட்ல you will write, listening fill the blanks, write from dictation. இது எல்லாத்துக்கும் எந்தெந்த கொஸ்டினுக்கெல்லாம் நீங்க டைப் பண்ணி எழுதுறீங்களோ அதுக்கு எல்லாமே ரைட்டிங் மார்க் போகுது. அது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங், கிராமர் அண்ட் யோர் ரிட்டன் டிஸ்கோர்ஸ். அதே மாதிரி ஸ்பீக்கிங்ல வர என்னென்ன எனேபிளிங் ஸ்கில்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ளூவன்சி, ப்ரொனவுன்சியேஷன். ஓகே, இது ரெண்டுமே அங்க வருது எனேபிளிங் ஸ்கில். அது ஸோ இதெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கும், உங்க ஃப்ளூவன்சி எப்படி இருக்கும், உங்க ப்ரொனவுன்சியேஷன் எப்படி இருக்கும், உங்க ஸ்பெல்லிங், இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு ஓவரால் ஸ்கோரே வரும். So breakdown of your skills. Communicative skills என்னது? Speaking, writing, reading skill தான் உங்க communicative skills. Enabling skills என்னது? That sub skills which test or determine your proficiency of your language தான் enabling skills. எதுக்கு இது important பார்த்தீங்கன்னா, it helps you identify and work on your
வீக் ஏரியாஸ். ஸோ இப்படிதான் உங்க பாருங்க, நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு ரிசல்ட் இப்படிதான் இருக்கும். இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் எப்படி, இண்டிவிஜுவல் டாஸ்க் எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அப்படி வரும். ஓவரால் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இந்த 4 ஸ்கோர் டிவைடட் பை 4 கிடையாது. ஓவரால் நீங்க எக்ஸாம்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அதான் உங்க ஓவரால் ஸ்கோர். இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வரும். லிஸ்னிங் எல்லாமே பேஸ் பண்ணி இந்த ஓவரால் நான் முன்னாடி காமிச்ச அந்த vocabulary இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஓவரால் ஸ்கோர் வருது. இதுதான் ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல். நீங்க உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டுக்கு கீழே ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல்னு தெரியும். இந்த ஸ்கில்ஸ் ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா இன் டீட்டெயிலாக நம்ம படிக்க போறோம். பிகாஸ் ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல் அது என்னதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, இதுல எது எது கான்ட்ரிபியூட் பண்ணுது, எந்தெந்த கொஸ்டினுக்கு இந்த கிரைட்டீரியாஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல் இருக்கும். ஓப்பன் ரெஸ்பான்ஸ் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங், reproducing spoken and written language, extended writing, short writing, extended speaking, short speaking, multiple skills comprehension, single skill comprehension. ஸோ இதுதான் ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல். அதுல அவ்வளோ கிளியரா இல்ல, இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா இது ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல். நான் இப்ப சொன்னது எல்லாமே இன்னும் வந்து இன் டீட்டெயிலா அந்த ஓப்பன் ரெஸ்பான்ஸ் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங்னா என்னது, எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு அந்த மார்க் போகுது அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஓப்பன் ரெஸ்பான்ஸ் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் பாத்தீங்கன்னா ரீட் லெக்சர், எது ஸ்பீக்கிங்ல, சம்மரைஸ் இண்டெக்ஸ் ரைட்டிங்ல, எஸ்ஏ ரைட்டிங் ரைட்டிங்ல, டிஸ்கிரைப் இமேஜ் ஸ்பீக்கிங்ல. இது எல்லாத்துக்குமே நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அதை பத்தி தான் உங்களுக்கு வந்து அங்க வந்து உங்க பார் வந்து தெரியும். ரொம்ப கம்மியா, அதாவது லைக் அந்த ஸ்கில்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃப்ளூவன்சி ப்ரொனவுன்சியேஷன்லாம் ரொம்ப இதா இருக்கு அப்படின்னா உங்க உங்க பார் வந்து கொஞ்சம் சின்னதா தான் தெரியும். ஸோ அப்பவே பார்த்துக்கோங்க இதுல எல்லாமே மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. And reproducing spoken and written language is repeat sentence, write from dictation, summarize text and read aloud. Reproducing spoken. And இந்த இப்போ ரெண்டு நான் காமிச்சல இந்த ரெண்டு இந்த ஓப்பன் ரெஸ்பான்ஸ் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங்கும் ரீப்ரொடியூசிங் ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இந்த நாளோட லைக் அதோட ஃபுல்லா இந்த நாள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களோ அதோட தான் உங்களுக்கு வந்து இங்க தெரியும். எக்ஸ்டெண்டட் ரைட்டிங், ஷார்ட் ரைட்டிங் எல்லாமே நாலுமே இன்க்ளூட். இந்த நாளோட சம்மரி மாதிரி தான் உங்களுக்கு வந்து இங்க ஸ்கோர் தெரியும். ஓகேங்களா, அந்த பார் தெரியறது இந்த 4 ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல், இந்த 4 இதுல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அதுதான் உங்களுக்கு வந்து அங்க மேல தெரியும். ஸோ அது வந்து அதனால இது ரெண்டும் நீங்க அவ்வளோவா லைக் நீங்க வந்து அதை பார்க்க வேணாம். ஆனா நீங்க எக்ஸ்டெண்டட் ரைட்டிங்ல இருந்தா நல்லா கவனிக்க வேண்டி இருக்கும். ரீப்ரொடியூசிங் ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் சென்டென்ஸ், ரைட் ஃப்ரம் டிக்டேஷன் வருது, சம்மரைஸ் இண்டெக்ஸ், ரீட் எல்லாம். ரிப்பீட் சென்டென்ஸ் ஸ்பீக்கிங்ல வருது, ரைட் ஃப்ரம் டிக்டேஷன் லிஸ்னிங்ல வருது, சம்மரைஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட்டிங்ல, அதே மாதிரி ரீட் எல்லாம் ஸ்பீக்கிங்ல வர கொஸ்டின். எக்ஸ்டெண்டட் ரைட்டிங், எக்ஸ்டெண்டட் ரைட்டிங்கோட பார் ரொம்ப கம்மியா இருக்குன்னா எஸ்ஏ ரைட்டிங்ல நீங்க ரிலவெண்டா டாபிக் ரிலவெண்டா எழுதல, அப்படி இல்லைன்னா டாபிக் ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணல, அப்படி இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ற டெம்ப்ளேட் வந்து அப்டேட்டடே கிடையாது, ஒர்க்கிங் டெம்ப்ளேட் கிடையாது. அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து எக்ஸாம்ல ஒர்க் பண்ற டெம்ப்ளேட்டா கிடையாது, அது அந்த டெம்ப்ளேட் வந்து இன்னும் அப்டேட் பண்ணாத ஒரு டெம்ப்ளேட்டா இருக்கும். ஸோ நீங்க எப்பயுமே யூஸ் பண்ணும்போது எஸ்ஏ ரைட்டிங்ல அப்டேட்டட் டெம்ப்ளேட் ஆர் ஒர்க்கிங் டெம்ப்ளேட்டா பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண எஸ்ஏ டெம்ப்ளேட் வந்து இப்போ நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்டேட்டட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா எஸ்ஏ வந்து உங்களுக்கு மார்க் கிடைக்காது. இன்னொன்னு, அப்டேட்டட் டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இருந்தாலும் எனக்கு மார்க் கம்மியாதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க கான்டெக்ஸ்ட் ரிலேட்டடா, அதாவது கேட்டிருக்க டாபிக் ரிலேட்டடா எழுதிருக்க மாட்டீங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டட் கீவேர்ட்ஸே எழுதிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து எஸ்ஏ ரைட்டிங்ல மார்க் ஜாஸ்தியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 65 பிளஸ் 79 பிளஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இப்போ டெம்ப்ளேட்டை மட்டும் தான் எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து கிடைக்காது. யூ ஹாவ் டு ஆட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். கேட்டிருக்க டாபிக் கொஸ்டின் ரிலேட்டடுக்கு நீங்க ஒரு 2 to 3 சென்டென்சஸ் எக்ஸ்ட்ராவா எழுதணும். அப்பதான் வந்து ஸ்கோர் வரும். டெம்ப்ளேட் மட்டும் தான் இப்ப டைப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க, நடுவில் நான் வந்து அந்த டாபிக் மட்டும் ஆட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு 65 அபவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 65 கீழே, அதாவது 50, 36னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த டாபிக் மட்டும் ஆட் பண்ற மாதிரி. ஸோ நீங்க வந்து 65 அபவ் 70னா ஒரு ஃபிளெக்சிபிள் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இன் பாடி பேராகிராஃப்ஸ்ல யூ ஹாவ் டு ரைட் சென்டென்சஸ் ஆன் யுவர் ஓன். எஸ்ஏ ரைட்டிங் தனியாவே நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், பார்க்கலன்னா அது போய் பாருங்க. பிகாஸ் எஸ்ஏல பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் பேராகிராஃப்ஸ். இன்ட்ரோடக்ஷன், பாடி பேராகிராஃப் 1, பாடி பேராகிராஃப் 2, தென் கன்க்ளூஷன். பாடி பேராகிராஃப் 2 பாடி பேராகிராஃப்ல ஒரு 3 to 4 சென்டென்சஸ் யூ ஹாவ் டு ரைட் ஆன் யுவர் ஓன். நீங்க சொந்தமா எழுதி இருக்கணும். அண்ட் யூ ஷுட் நாட் மேக் எனி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், கிராமர் மிஸ்டேக்ஸ் எதுவுமே வரக்கூடாது. And you have to include simple and compound and complex sentences நீங்க ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸலன்ட் ரைட்டிங்ல பார் கம்மியா இருக்கு, இல்ல ரைட்டிங் ஸ்கோர் கம்மியா இருக்கு, அதுல பார்த்தாவே தெரியும் இவ்வளவுதான் பார் இருக்குன்னா
இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அங்கேயே ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸலன்ட் ரைட்டிங்ல கிளிக் பண்ணாவே என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்க, வாட் ஆல் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்ட். இட் இஸ் a question from the listening. அதே மாதிரி லிஸ்னிங்ல இப்ப நிறைய பேர் பண்ற தப்பு பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்ட் எழுதலாம். எஸ்ஏயும் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம். ஆனா சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்ட்ல டெம்ப்ளேட் ஜாஸ்தி எழுதி ஒரே ஒரு வேர்டு ஆடியோல. சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்ட்னா என்ன, நம்மளுக்கு ஒரு ஆடியோ கேட்கும். ஆடியோ கேட்கும்போது நம்ம நோட்ஸ் எடுப்போம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், வித் த டெம்ப்ளேட் அந்த கேட்டிருக்க வேர்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம டைப் பண்ணுவோம். ஆனா நீங்க வந்து ஒரு வேர்டா தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மார்க் கம்மியா தான் வரும். நீங்க எடுக்கிறது ஒரு ஃப்ரேஸா எடுக்கணும். ஃப்ரேஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆடியோல கேட்கிற 3 or 4 வேர்ட்ஸ், கண்டினியூஸா கேட்கிற 3 or 4 வேர்ட்ஸ் கலெக்ட் பண்ணா தான் அது ஒரு ஃப்ரேஸ். அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 ஃப்ரேசஸ் உங்கள்கிட்ட எடுத்தாதான் நல்ல ஸ்கோர் வரும். அதே மாதிரி வேர்ட் லிமிட் 50 to 70 எழுதலாம். சம்மரைஸ் ஸ்போக்கன் டெஸ்ட் 50 தான் எழுதிருக்கீங்கன்னா கம்மி வேர்ட்ஸ் தான் கலெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். யூ ஹேவ் டு ரைட் 65 above. 65 இல்ல 68 வேர்ட்ஸ் ஆகுது நீங்க சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்ட்ல எழுதி இருக்கணும். தட் டூ ஃப்ரேசஸை கலெக்ட் பண்ணுங்க. ஒரு வேர்டை கலெக்ட் பண்ணி the lecture was about pollution அப்படி ஒரு வேர்டை ஆட் பண்ணாதீங்க, ஃப்ரேசஸை ஆட் பண்ணுங்க. effects and causes and effects of pollution. இதுதான் phrase. causes and effects of pollution. இது ஒரு phrase. அப்படியே ஆடியோல சொல்லிருப்பாங்க. அதை அப்படியே கலெக்ட் பண்ணுங்க. So 7 to 8 phrases you have to collect. So ஒரு சென்டென்ஸ் நம்ம ஒரு phrase ஆட் பண்ணி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கிராமர் மிஸ்டேக் எல்லாம் எழுதிருந்தீங்கன்னா you will get your score. அதே மாதிரி எஸ்ஏ ரைட்டிங்க்கு ரொம்ப கம்மி வேர்ட்ஸ் எழுதாதீங்க. 210, 25, 200 எல்லாம் எழுதாதீங்க. லைக் ப்ளீஸ் ரைட் 250 above அது எழுதுங்க. அப்பதான் உங்களால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். 250 above எழுதணும்னா நீங்க சொந்த சென்டென்சஸ் ஆட் பண்ணாதான் அந்த அளவுக்கு வரும். அதே மாதிரி சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்ட் நிறைய எழுதணும்னா நிறைய ஃப்ரேசஸ் நீங்க கலெக்ட் பண்ணணும். நோட் டேக்கிங் ஸ்கில் ரொம்ப 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 முக்கியம் ஃபார் யுவர் சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஷார்ட் ரைட்டிங். ஷார்ட் ரைட்டிங்ல வர 2 கொஸ்டின் சம்மரைஸ் ரிட்டன் டெக்ஸ்ட். அது வந்து ரைட்டிங்ல உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபோட சம்மரி எழுதணும். அதே மாதிரி தான் 5 to 75 வேர்ட்ஸ் எழுதலாம். சிலர் பார்த்தீங்கன்னா 25 வேர்ட்ஸ் 20 வேர்ட்ஸ்லாம் எழுதி வைப்பாங்க. ஏன்னா ஜாஸ்தி சென்டென்சஸ் நீங்க வந்து அங்க வந்து கலெக்ட் பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் ட்ரை டு ரைட் above 50. அதுக்கு மேலேயாவது எழுத ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நீங்க அங்கிருந்தே சென்டென்ஸ் எடுப்பீங்க. யூ வில் ஜாயின் வித் த கனெக்டர்ஸ். அதோட வீடியோ நான் பண்ணிருக்கேன். மட்டுமே தனியா வீடியோ பண்ணிட்டு போய் பாருங்க. ஜாயின் வித் த கனெக்டர்ஸ். ஸோ நீங்க நல்ல கரெக்டான ரிலேட்டடான சென்டென்சஸ் அங்க இருந்து கரெக்டா நீங்க பிக் பண்ணணும். டாபிக் ரிலேட்டடான சென்டென்ஸை பிக் பண்ணி போட்டாவே சம்மரைஸ் இண்டெக்ஸ் கரெக்டா வந்துடும். அண்ட் ரைட் above 50 கரெக்டா ரெலவெண்டான சென்டென்சஸை அங்க இருந்து சூஸ் பண்ணுங்க. சும்மா ரேண்டமா சூஸ் பண்ணி அண்ட் பட் அதே மாதிரி ஓவர் யூஸ் ஆஃப் கனெக்டர்ஸ் ஆட் பண்ணலாம்னு அண்ட் பட் ஒரு சென்டென்ஸ்குள்ளே நிறைய அண்ட் இருக்கும். இது கூட சேர்த்து ஒரு அண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஓவர் யூஸ் ஆஃப் கனெக்டர்ஸ். ரைட்டிங்ல வர மிஸ்டேக்ஸும் நான் ஒரு வீடியோவா போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அது போய் பாருங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு. அண்ட் ரைட் ஃப்ரம் டிக்டேஷன். ஆல்சோ அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் நம்மளுக்கு கேட்கும். அந்த சென்டென்ஸை நீங்க டைப் பண்ணுவீங்க. ரொம்ப நிறைய சென்டென்சஸ் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கீவேர்ட்ஸ் போடாம என்ன கேட்குறீங்களோ, நீ இப்போ வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஸ்பெல்லிங்ல வருது இல்ல சிங்கிள் ப்ளூரல் கன்ஃபியூஷன், அதை மட்டுமே ஆட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராவா சும்மா திஸ் வாஸ் தட் பை அடிஷ்னல் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஆனா டைம் லிமிட் பார்த்துக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது கடைசி கொஸ்டின் டிக்டேஷன்ல ரொம்ப அடிஷ்னல் கீவேர்ட்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. எக்ஸ்டெண்டட் ஸ்பீக்கிங்ல 2 கொஸ்டின். ரீட் அ லெக்சர், டிஸ்கிரைப். இதெல்லாம் நான் சொல்லும் போது பார்த்துக்கோங்க. உங்க ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா போய் பாருங்க. எக்ஸ்டெண்டட் ஸ்பீக்கிங்ல வந்து உங்க ஸ்பீக்கிங்ல வந்து மார்க் கம்மியா இருக்குன்னா எக்ஸ்டெண்டட் ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா பார் வந்து கொஞ்சம் இவ்வளவுதான் இருக்கும். ஃபுல் நல்ல மார்க்னா உங்களுக்கு நல்ல ஃபுல்லாவே 90 or 90 ஃபுல் இது கிடைக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 40, 45 எடுத்திருக்காங்கன்னா உங்க பார் வந்து குட்டையா இருக்கு. ஏன்னா ரீட் லெக்சர் டிஸ்கிரைப் இமேஜ் ஒழுங்கா பண்ணல. ரீட் லெக்சர் டிஸ்கிரைப் இமேஜ் ஸ்பீக்கிங்ல வர கொஸ்ட் அண்ட் புது அப்டேட் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரீட் லெக்சர்ல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்பீக் above 35 செகண்ட்ஸ் ஆகுது பேசணும். டிஸ்கிரைப் இமேஜ் 30 செகண்ட்ஸ்க்கு மேலேயாவது யூ ஹேவ் டு ஸ்பீக். ரீட் லெக்சர்ல லெக்சர் கேட்கும், நோட்ஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் you will be speaking it back. Collect as much as phrases. Words collect பண்ணாதீங்க, phrases collect பண்ணி வச்சுக்கோங்க. Then speak back. Use connectors. Lecture was about firstly. அதுக்கப்புறம் then you can just moreover இந்த கனெக்டர்ஸை போட்டு just speak fluently for about 35 seconds ஆகுது பேசணும். ஓகேங்களா? 25 செகண்ட்ஸ் எல்லாம் பேசிடாதீங்க. அதே மாதிரி டிஸ்கிரைப் இமேஜ் கொடுப்பாங்க. இமேஜை டிஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சொந்த சென்டென்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட்ஸ் பேன் பண்ணிட்டாங்க.
ஓகே, பியூட்டிஃபுல் பிக்சர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, ஐ நீட் 40 செகண்ட்ஸ், இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே தெரியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிஸ்கிரைப் இமேஜ்ல உங்களுக்கு இமேஜ் தெரியும், அந்த இமேஜை டிஸ்கிரைப் பண்ணும். அதே மாதிரி 30 செகண்ட்ஸ்க்கு மேலேயாவது டிஸ்கிரைப் ட்ரை பண்ணுங்க. 15 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப கம்மியில எடுக்கக்கூடாது. யூ டிஸ்கிரைப் அபவுட் 30. அதே மாதிரி யூஸ் யூர் ஓன் வேர்ட்ஸ் போட்டு நீங்க சென்டென்சஸ் வந்து நீங்களே சொந்தமா கிரியேட் பண்ணி யூ ஹேவ் டு ஸ்பீக். அதே கொடுத்துருக்க இமேஜை நீங்க டிஸ்கிரைப் பண்ணாவே போதும். கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸும் வேணாம், ஜஸ்ட் mention, highlight important ஆன features. அது மட்டும் then speak fluently. pauses எதுவுமே எடுக்காதீங்க. don't take unnecessary pauses. speak fluently for about 30 seconds. ரீடலெக்ஷனா 35 செகண்ட்ஸ்க்கு மேலாவது பேசணும். அப்போ உங்ககிட்ட நிறைய phrases இருந்தாதான் உங்களால பேச முடியும். ஓகே, இது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி கிரியேட் அ ஸ்ட்ரக்சர் ஆன் யோர் உங்க ஸ்ட்ரக்சரே கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் யூ கேன் ஸ்பீக் பேக். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பீக்கிங். ஷார்ட் ஸ்பீக்கிங்ல பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் வருது, ரீட் அலவுட் அண்ட் ரிப்பீட் சென்டென்ஸ். ரீட் அலவுட்னா ஸ்பீக்கிங்ல வர கொஸ்டின்ஸ், ரிப்பீட் சென்டென்ஸோ உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அந்த பேராகிராஃப்க்கு யூ ஹேவ் டு ரீட் அண்ட் தென் ரீட் அலவுட். கொடுத்துருக்க அந்த பேராகிராஃபை ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் நீட்டா கிளியரா கிளாரிட்டியோட நேச்சுரலா ரீட் பண்ணாவே போதும். ஃப்ளூவன்சி ரொம்ப முக்கியம், நேச்சுரலா நீங்க வந்து ரீட் பண்ணணும். ஃபேக் ஆக்சன்ஸ் எதுவுமே கொடுக்க வேணாம். ஸோ கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டை நம்ம வந்து எங்கெங்க ஃபுல் ஸ்டாப் வருதோ அங்க மட்டும் யூ கேன் டேக் அ பாஸ். இல்லாத இடத்துலலாம் போய் நிறுத்தி கண்டினியூட்டிக்கு தான் ஃப்ளூவன்சிங்கிறாங்க, ரொம்ப ஸ்பீடு கிடையாது. நிறைய பேர் ஃப்ளூவன்சி ஸ்பீடு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க வந்து கண்டினியூஸா அதை ரீட் பண்ணுங்க, தட் இஸ் கால் ஃப்ளூவன்சி. அதே மாதிரி ப்ரொனவுன்சியேஷனுக்கு மார்க் வேணுமா, நேச்சுரலா இருக்கணும் அண்ட் ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேக் ஆக்சென்ட் இல்ல, அந்த வேர்ட் எப்படி கரெக்டா ப்ரொனவுன்ஸ் அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. தென் யூ கான்டென்ட் கொடுத்துருக்க எல்லா வேர்ட்ஸுமே ரீட் பண்ணுங்க, எந்த வேர்ட்ஸுமே மிஸ் பண்ணாதீங்க அண்ட் அடிஷனல் எந்த வேர்ட்ஸுமே ஆட் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். ரிப்பீட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க கேட்குற சென்டென்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ 10 வேர்ட்ஸ் இருக்க சென்டென்ஸ்னா அது ட்ரை பண்ணுங்க ரிப்பீட் பண்றதுக்கு. 10க்கு மேலே இருக்குன்னா ஜஸ்ட் ரிப்பீட் 50 to 60% மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. கரெக்டா ஃப்ளூவெண்டா ஸ்டாப் பண்ற மாதிரி ஃபுல்லா கொடுக்குற மாதிரி சொல்லுங்க. நடுவில் வந்து ஃபம்பிள் ஆக்குறது, ஹெஸ்டேட் பண்றது, அந்த சவுண்ட்ஸ் வருது, ஸ்டார்ட் பண்ணும் போதே சிலர் தப்பு பண்ணிடுவாங்க. திருப்பி அது டோன்ட் கிளிக், கோ பேக் when you have done wrong. திருப்பி போய் இதை கரெக்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. கேட்குற சென்டென்ஸை வந்து புரிஞ்சுக்கோங்க, தென் ஸ்டார்ட் டு ரிப்பீட். பிகாஸ் அட் ஃபர்ஸ்ட் வந்து ரிப்பீட் சென்டென்ஸ் எல்லாருக்கும் டிஃபிகல்ட் தான் இருக்கும். ஒன்ஸ் யூ keep on practicing the pronunciation and accent எல்லாம் புரிஞ்சிச்சுன்னா you will find it easy and you will try to repeat. ரொம்ப 15 words இருக்க சென்டென்ஸ் எல்லாமே ஃபுல்லா சொல்லணும்லாம் கிடையாது, பிகாஸ் அது ரொம்ப கஷ்டம். நீங்க கேட்குற அந்த சென்டென்ஸ்ல அந்த ஃபுல்லா சீக்வன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 கடைசி 2 கிடையாது. கொடுக்குற அந்த ஃப்ளோவை கரெக்டா சீக்வன்ஸா நீங்க ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுங்க எல்லா வேர்ட்ஸுமே. அதுல இப்போ ஒரு 15 இருக்குன்னா அங்க ஒரு 10 வேர்ட்ஸ் கரெக்டா சொல்லிருக்கீங்கன்னாவே நல்ல மார்க் கிடைக்கும். பிகாஸ் ஃப்ளூவெண்டா பேசிருக்கீங்கன்னா 5, ப்ரொனவுன்சியேஷன் நல்லா இருந்ததுன்னா 5, கான்டென்ட் கம்மியா இருந்ததுன்னா யூ வில் கெட் 2. ஏன்னா 3 மார்க் தான் கான்டென்ட்டுக்கே, அதுல 2 கம்மி தான். 50-60% கொடுத்துருக்கீங்கன்னா 2 மார்க் கிடைக்கும். ஸோ 30 இல்ல 12 கிடைக்கும். நிறைய பேர் இந்த ஃபுல்லா எல்லாமே கேட்டுட்டு திருப்பி சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. தட் இஸ் நாட் தட் ஈஸி. பிகாஸ் இப்போ ஒரு சின்ன உங்களுக்கு வந்து ரிப்பீட் சென்டென்ஸ்ல ஷார்ட் சென்டென்ஸ் வரும், மீடியம் வரும், லென்த்தி வரும். இதோட மூடோட மிக்ஸ் தான் வரும். எல்லா கூட கேட்கிற சென்டென்ஸுமே லென்த்தி சென்டென்ஸா இருக்காது. ஸோ என்ன பண்ணுங்க, ஷார்ட் மீடியம் எல்லாம் டக்கு டக்குன்னு அப்படியே ஆன்சர் பண்ணிருங்க. லென்த்தி சென்டென்ஸ் வரும்போது ட்ரை டு ரிப்பீட் 50 to 60 அந்த ஒரு 10 வேர்ட்ஸ் மட்டும். பிகாஸ் 10 வேர்ட்ஸ் கரெக்டா நீட்டா ரிப்பீட் பண்ணாவே உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்துடும். 13ல வந்து 12 மார்க் கிடைச்சிடும். ஏன்னா 50% கண்ணில் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து 3 இல்ல 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஸ்கோரிங் கைட்லயே இருக்கும் பியர்சனோட. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. டோன்ட் ரன் பிஹைண்ட் தி கான்டென்ட், ஜஸ்ட் மேக் ஷுர் ஸ்பீக் ஃப்ளூவென்ட்லி வித் நேச்சுரலி. கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபார் ரீட் அலவுட் ஆல்சோ. நெக்ஸ்ட் கம்ஸ் மல்டிபிள் ஸ்கில்ஸ் காம்படிஷன்ல வரது பாத்தீங்கன்னா ரீடிங்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஹைலைட் இன்கரெக்ட் வேர்ட்ஸ் லிஸ்னிங்ல. அதே மாதிரி ரைட் ஃப்ரம் டிக்டேஷன், from listening, summarize spoken text from listening, fill in the blanks. மல்டிபிள் ஸ்கில்ஸ் காம்படிஷனோட மார்க் கம்மியா இருந்ததுன்னா இங்க இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க வந்து
ஃபுல்லா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்க மாட்டீங்க. there is a mistake, so you have to rectify. எங்கெங்க இந்த மார்க் கம்மியா இருக்கோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா நீங்க ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணி எங்க தப்பு பண்றீங்கன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் டைம் எக்ஸாம் எழுது. இது நிறைய பேர் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் எழுதுவாங்க, ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல் பார்க்க மாட்டாங்க. செகண்ட் டைம் they'll go and appear again, they will not get a recess score. So இதை பார்த்து go through what you have done wrong, correct it yourself, then go for the second time. அதே மாதிரி சிங்கிள் ஸ்கில் காம்ப்ரிஹென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் பிளான்ஸ் நம்ம கீழே இருந்து டிராக் பண்ணி ட்ரா பண்றது, அப்புறம் செலக்ட் மிஸ்ஸிங் வேர்ட் ஃப்ரம் லிஸ்னிங், அப்புறம் பாத்தீங்கன்னா ரீஆர்டர் பேராகிராஃப்ஸ். ஸோ தீஸ் ஆர் கம்ஸ் அண்டர் சிங்கிள் ஸ்கில் காம்ப்ரிஹென்ஷன். AI, how it evaluates writing. Content relevant இருக்கணும், continuation இருக்கணும். Grammar, vocabulary, structure பாத்தீங்கன்னா simple, compound, complex sentences. And what you need to maximize your scores, what are the tips? Stay relevant to the topic and use diverse sentence structures and proper grammar. How AI evaluates the speaking, பாத்தீங்கன்னா உங்க pronunciation, then your oral fluency, then your pace பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் moderate paceல, ரொம்ப ஸ்பீடா கிடையாது, ரொம்ப ஸ்லோவா, moderate pace, அந்த clarity. அதே மாதிரி கான்டென்ட் அக்யூரசி ரொம்ப முக்கியம். எப்படி ஸ்கோர் பண்ற ஜாஸ்தி, ரொம்ப யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் ஃப்ளூவெண்டா கத்துக்கோங்க பேசுறதுக்கு வித்வுட் ஹெசிடேஷன். அண்ட் மிமிக் த நேட்டிவ். உங்களுக்கு வந்து ப்ரொனவுன்சியேஷன் தெரியலையா, அதை கேட்டுக்கங்க, திருப்பியும் ரிப்பீட் பண்ணுங்க, கேளுங்க, தென் ரிப்பீட். ஓகே. Next, cheat codes or cracks in the system. Don't use memorized answers like templates in your describe image and read the lecture. Overuse of keywords. So, என்ன work ஆகும்னு பார்த்தீங்கன்னா, focus on the real skill improvement, natural and confident response. So, this is about the skills profile. So, make sure skills profile பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல். ஓகே, அப்போ எக்ஸாம் எழுதிருக்கீங்க, உங்க எக்ஸாம்ல வந்து ரிசல்ட் வந்துருச்சு, டிசைட் ஸ்கோர் கிடைக்கலன்னா இப்போ ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல் இப்போ கத்துக்கிட்டீங்க, உங்க ஸ்கோர்ல பாருங்க ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல், அதை கிளிக் பண்ணாவே அது ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இஃப் யூ ஹவ் டன் மிஸ்டேக்ஸ் அதனால மார்க் கம்மியா இருக்கு. திருப்பி அது இருந்து நல்லா ரிவைஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, தென் டேக் யுவர் எக்ஸாம். இது தெரியாமே நிறைய பேர், இது தெரிஞ்சுக்காமே நிறைய பேர் நிறைய தடவை எக்ஸாம் மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோ த்ரூ யுவர் ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல், ஃபைண்ட் வேர் யூ கோ ராங், rectify it, and you can appear for the next time. Okay, hope you found this video very informative. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல் என்னன்னே தெரியாம இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு கொஸ்டின் ஐ வில் பி கம்மிங் அப். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் see you next video. Bye.